ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்கும். ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கப்பு டம்ளர் எது இருந்தாலும் எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்து கூட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் செய்யலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சுகர் பவுடரை இந்த மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை அரைக்கும் போது 2 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இது கூடவே 1/4 கப் அளவு வறுத்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துண்டுகளோட தோல் பகுதியை நீக்கிட்டு வானலில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தேங்காய் துருவலோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் வெள்ளை எள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள் சேர்த்து செய்யும்போது ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தேங்காய் வெதுவெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா 1/4 கப் அளவு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் தேங்காய் எது சேர்த்திங்கனாலும் 1/4 கப் அளவு சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். தேங்காயை 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹார்டாக கெட்டியாக ஆகிடும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். மறுபடியும் கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கை வச்சு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இது போல் சின்ன சின்ன கட்டிகளையும் நல்லா உடச்சி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி முதல்லையே அதிகமாக சேர்த்துறாதீங்க. நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே மாவு லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. ஈரப்பதம் தானாகவே சரியாயிடும். மாவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை 3 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சு விடுங்க, சரியாயிடும். இது போல் 3 பகுதிகளாக பிரித்ததுக்கப்புறம் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இல்லைனா கிச்சன் செல்ஃபில் இது போல் மாவை வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். இது போல் லேசாக சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுங்க. மாவில் விரிசல்கள் எதுவுமே விழுகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா மாவில் விரிசல் விழுந்துடும். இது போல் லேசாக அழுத்தி விட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிஸ்கெட் கட்டர் இருந்தால் கூட உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் மாவை வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். கத்தி வச்சு இது போல் கட் பண்ணும்போது எல்லா உருண்டைகளுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கைகளில் இது போல் 2 பக்கமும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டுக்கு பதிலாக ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். கடைகளில் பிஸ்கெட்லாம் வாங்குவோம்ல, அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லா மாவையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓரங்களை இது போல் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுக்கும் போது மாவு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நாம் எடுத்திருக்க எல்லா மாவையுமே இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை பீட் பண்ணுற விஸ்க் வச்சு இது போல் சென்டரில் ஸ்டார் ஷேப்பில் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கத்தி ஸ்பூன் எது இருந்தாலும் சென்டரில் இது போல் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் டிசைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையுமே டிசைன் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக பொரிக்க ரெடி பண்ணிடலாம். ஆயிலை நல்லா மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க மாவு பீசஸை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க.
மாவு சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று மோதாமல் கொஞ்சமாக தள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு ரொம்ப சூடான எண்ணெயில் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்த உடனே திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 நிமிஷம் கழித்து இது போல் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா சாதாரண பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆகிருக்க எண்ணெயை உறிஞ்சிடும். சூடாக இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது கோதுமை மாவு வச்சு இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச இந்த கோதுமை மாவு ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.